ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக இஸ்ரவேல் என்கிறதான தேவனுடைய சபைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். என்னவாம்? பட்டுப்போன விருட்சத்தை நான் தழைக்க பண்ணுவேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நாம் எந்த நிலைமையில் பட்டுப்போயிருந்தாலும் அந்த பட்டுப்போன நிலைமையை நீங்கள் இன்றைக்கு பகல் காலம் துவங்கி மறந்து நீங்கள் துளிர்க்கத்தக்கதாக தழைக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற போது இப்படி சொல்லி இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைமாத கர்ப்பஸ்ரீயானவள் வேதனையோடு கூட பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அவள் அந்த வேதனை நினைப்பதில்லை என்று சொல்லி, அதே போல இன்றைக்கு என் சமூகத்தில் வந்திருக்கிறதான என் ஜனத்தை ஆமென், ஸ்தோத்திரம், நான் தழைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா, ஆமென். 2 காரியத்தை நாம் இன்றைக்கு வேத புத்தகத்திலிருந்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக தனி மனிதனை தழைக்க செய்யும் கர்த்தர். முதலாவதாக தனி மனிதனை தழைக்க செய்யும் கர்த்தர் என்று சொல்லியும், இரண்டாவதாக குடும்பங்களை தழைக்க செய்யும் கர்த்தர் என்று சொல்லியும் 2 கோணத்தில் நாம் இன்றைக்கு பகல் காலம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3லிருந்து 8 வசனங்கள் வரையிலும் குறிப்பு வைத்து ஒவ்வொரு வசனங்களாய் நாம் வாசிக்க கேட்போம். தேவ ஆலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் கொதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து கொதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. இங்கே ஒரு செய்தியை நாம் வாசிக்கிறோம். என்ன? பேதுரு அப்போஸ்தலன் தேவனுடைய ஆலயத்திலே ஜெபிக்கும்படிக்கு கடந்து போகிறார். அப்போ இந்த பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கும்படிக்கு கடந்து போகிற அந்த நேரத்தில்
அந்த ஆலயத்தின் வாசல் அருகே ஒரு சப்பானியானவன் இருந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு போகிறதான வருகிறதான மனுஷர்களிடத்தில் ஏதாகினும் கிடைக்கும் என்கிறதான நம்பிக்கையோடு கூட அந்த மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த மனுஷன் பேதுருவையும் யோவானையும் கண்டு தன்னுடைய கரத்தை நீட்டி ஏதாகினும் எனக்கு பிச்சை தாருங்கள் என்று சொல்லி கேட்டு அவன் நிற்கிற போது பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து அவர்கள் தூக்கிவிட்டார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவனை தூக்கிவிட்ட போது அவன் எழுந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போனான் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். தனி மனிதனை தழைக்க பண்ணுகிறதான கர்த்தர் என்று தான் இன்றைக்கு பேசும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்தார். ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தழைக்க பண்ணுவார். முதலாவதாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உயர்வு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தேவனால் கடந்து வருகிறது. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் பட்டுப்போன விருட்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையுமாய் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் எனக்கு சொல்லி அனுப்பினதான வார்த்தை இதுதான். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைமாத கர்ப்பஸ்ரீயானவள், ஆமென், ஸ்தோத்திரம், தன்னுடைய பிள்ளை பேர் முடிந்ததற்கு பிறகு அவள் ஒருபோதும் அந்த வேதனையை குறித்து சிந்திக்கிறதே இல்லை. தன் பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டு சந்தோஷப்படுவாள். அதே போல ஆமென், இன்றைக்கு தனிமையில் நான் கர்த்தருக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக வாழ்வேனா அல்லது என்னுடைய வாழ்க்கை துளிர்க்குமா, நான் மறுபடியும் ஆமென் தலைப்பேனா என்கிறதான கேள்வியோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தழைக்க பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே, மனுஷர்களுடைய பார்வையிலே இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக இருக்கிறதான மனுஷன் ஒரு பிச்சைக்காரன், அவ்வளவுதான். மனுஷனுடைய பார்வையில், உலக ஜனத்தினுடைய பார்வையில் அவன் பிச்சைக்காரன். எத்தனை நாளுகளாக அந்த ஆலயத்தின் வாசலில் இருந்து கொண்டு அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்கும்படி கடந்து வந்ததான அந்த நேரத்தில் அவனை ஆண்டவர் துளிர்க்கும்படிக்கு பேதுருவை கொண்டும் யோவானை கொண்டும் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு பகல் காலமும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆமென், உங்கள் வாழ்க்கை ஆமென் ஒருவேளை பஞ்சம் நிறைந்ததா இருக்கலாம், ஒருவேளை பாடுகள் நிறைந்ததா இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து காய்ந்து போன ஒரு சருகை போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கடற்கரை மணலை பார்க்கிலும் என்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறதான துக்கம் அதிக பாரமாய் இருக்கிறது. நான் வேக வைத்ததான ஆகாரங்களை நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து ஒருமித்து ஆமென் சாப்பிட முடியாதபடிக்கு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை ராத்திரிகள் ஆயிற்று தெரியுமா ஆண்டவரே நான் நித்திரை செய்து, எத்தனை பகல் காலங்கள் ஆயிற்று தெரியுமா நான் என் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாய் சிரித்து பேசி, என்னுடைய இருதயம் வேதனையினால் நிறைந்திருக்கிறது. அந்த வேதனையின் முகாந்தர நான் துக்கத்தோடு தான் இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையும் சப்தமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினார். மாத்திரமல்ல, தேவன் எனக்கு சொன்னார், ஆமென், ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை நான் இன்றைக்கு பகல் காலம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி நீர் ஆசீர்வதிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து
ஒரு கிளை எழும்பி செழிக்கும். போதுமா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேனே, இதே போல நான் என் ஜனத்தை செழிக்க பண்ணுவேன், என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன், என் ஜனத்தை நான் தழைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் அடியானுக்கு திருவுள்ளம் பற்றினார். இந்த வார்த்தையை தேவன் எனக்கு தந்து அவருடைய சமூகத்திலே அவருடைய ஆவி நிறைவோடு கூட நிறுத்தி இருக்கிறதற்காக நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன். அந்த ஆண்டவரை நான் துதித்து மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் கேட்டேன், ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டதான துக்கத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் இந்த ஆண்டின் துவக்க நாளிலே உம்முடைய ஜனத்திற்கும் அடியானுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் செய்தீர். என்ன? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீர். 8 மாத காலமும் என் ஜனத்தினுடைய கரத்திலிருந்து உருண்டோடி போய்கொண்டிருக்கிறது. 9வது மாதத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதான ஒரு நேரத்தில் என் ஜனத்துக்கு நான் எப்படி இந்த ஆறுதலின் வார்த்தையை சொல்ல முடியும் என்று சொல்லி நான் கேட்டபோது ஆண்டவர் மறுபடி என்னோடு கூட பேசினதான ஒரு வார்த்தை, 8 மாத காலங்கள் உருண்டோடி போய்விட்டது என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, இந்த 8 மாத காலங்களும் உருண்டோடி போகும்படிக்கு இவர்களுக்கு உதவி செய்தது யார் என்று சொல்லி நீ எனக்கு சொல் என்று ஆண்டவரோடு கூட பேசினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் சொன்னேன், நீர்தானையா எங்களை நடத்தினீர், உம்முடைய கிருபை தான் எங்களை நடத்தி வந்தது. நாங்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கிறது உண்மைதான், நாங்கள் வேதனைப்பட்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறது உண்மைதான், எங்கள் துக்கம் கடற்கரை மணலை பார்க்கலும் அதிகமாக இருக்கிறது உண்மைதான், நாங்கள் வனாந்தரத்திலே ஆகாரை போல அழுது கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த அழுகையின் மத்தியில், இந்த புலம்பலின் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில், இந்த கண்ணீரின் மத்தியில், இந்த அவமானத்தின் மத்தியில் தேசத்தில் எத்தனையோ ஜீவன்கள் எங்கள் கண்கள் காண எங்களை விட்டு, எங்கள் தேசத்தை விட்டு பூமியின் பாதாளத்தில் இறங்கினதற்கு பிறகும் எங்களை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறீர் என்று சொன்னார். உம்முடைய வாக்கு தத்தத்தை நீர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறதில் உண்மை உள்ளவராய் இருப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் ஆவிக்குள்ளே பலப்படும்படிக்கு ஒரு சாட்சியை நான் உங்களுக்காக சொல்லி நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆமென், ஆமென். மும்பை பட்டணத்திலே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற அல்லது ரோட்டோரங்களிலே கிடக்கிறதான ஆமென் பழைய உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி விற்று அதிலே கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை வைத்து ஜீவிக்கிறதான ஒரு மனுஷனுடைய சாட்சியை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறேன். அவன் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை நினைவுபடுத்தினபடினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். ஆரோன் பாலா என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவ மனுஷன். ஆமென். அந்த தேவ மனுஷனுடைய பிறப்பு ஆமென் மிகவும் கொடூரமானது, அதாவது மிகவும் ஆமென் உபத்திரவம் நிறைந்ததான ஒரு பிறப்பு. மும்பை பட்டணத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்ததான ஒரு மனுஷன் ஆமென் ரோட்டோரங்கள் கிடக்கிறதான அழுக்குகளை, அதாவது பேப்பர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் பொறுக்கி விற்று அதிலே கிடைக்கிறதான நன்மைகளிலே ஜீவனம் பண்ணி கொண்டிருந்ததான ஒரு சகோதரன் தான் இந்த ஆரோன் பாலா என்று சொல்லக்கூடியதான இந்த மனுஷன். இந்த மனுஷனும் மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய தாயும் சகோதரங்களும் எல்லாருக்கும் இதுதான் தொழில். அந்த மனுஷன் சொல்லுகிற போது எப்படியாக சொன்னார், ஆமென், ஸ்தோத்திரம். எங்களுக்கு வஸ்திரங்கள் கிடையாது, நாங்கள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு கொண்டு போகிறதான அந்த சாக்கு பை இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு வஸ்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அந்த வஸ்திரத்தை நாங்கள் குளிர்காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி அதைத்தான் நாங்கள் உடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமென், தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த நாட்களில் நான் உடுத்தி அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நாட்களில் நான் பிச்சை எடுக்க கடந்து போகிற பாதைகளிலும் சரி ரோட்டோரங்களில் கிடக்கிறதான இந்த வேஸ்டாய் போனதான பொருட்களை பொறுக்கி அதை விற்று அதில் ஜீவனம் பண்ணுகிற நாட்களிலும் சரி ஆமென், நான் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுடைய பாடல்களை அடிக்கடி நான் பாடிக்கொண்டே இருப்பேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாள் ஒன்று வந்தபோது ஆண்டவராகிய தேவன் என்னை சந்தித்தார். அல்லேலூயா.
நாளொன்று வந்தபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். சபைக்கு போக ஆரம்பித்தது மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் நடத்தினார். இன்றைக்கு தேசம் எங்கிலும் கடந்து போய், உலகம் எங்கிலும் கடந்து போய் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்கிறதான சாட்சியை சொல்லத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, அநேக பாடல்களை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நானே எழுதி நானே அவைகளுக்கு இசையமைத்து நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆரோன் பாலா என்று சொல்லக்கூடியதான் இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான், நான் ஒரு பட்டு போன விருட்சம் என்று சொல்லி எனக்கு தெரியும். என்னை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிற நாள் வரையிலும் நான் பட்டு போன விருட்சமாகத்தான் இருந்தேன். நாளொன்று வந்தபோது கர்த்தரனை சந்தித்தார். கர்த்தரனை சந்தித்த போது என்னுடைய வாழ்க்கையில் ஆமென் தொழிற்பு உண்டானது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். நீங்க யூடியூப்ல போய் ஆரோன் பாலா அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அந்த மனுஷன் பாடினதான பாடல்கள் அநேகம் இருக்கிறது தேவநாமத்தின் மகிமைக்காக. ஆமீன். கருவிலே தாயின் கருவிலே அப்படின்னு சொல்லுகிறதான பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாக இருக்கிறது. ஆமீன். நீர் என்னை தெரிந்து கொண்டீரே அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனுஷன் பாடுகிறான். இன்றைக்கும் அன்புக்குரியவர்களே, இந்த ஆரோன் பாலாவுடைய ஆரம்ப காலத்தை போல நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் அல்ல ஆமீன் ஆமீன் உங்களுடைய ஊழியக்காரன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நிச்சயமாய் தலை திருப்பீர்கள். தனிமரமாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறோம்னு சொல்லுகிறதான வார்த்தை உங்களுக்குள்ளே வராது. நான் தனிமைப்படுத்தப்பட்டவளாய் நிற்கிறேன். நான் பட்டு போன விருட்சமாய் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லுகிறதான கேள்வி உங்களுக்கு வந்ததல்லவா? இன்றைக்கு பகல் காலம் அந்த கேள்விக்கு பதில் வருகிறது. அவர் தாமே உங்களை தலைக்க பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் தாமே உங்களை தலைக்க பண்ணுவார். இன்னொரு வேத பகுதியை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 to 9 வசனங்கள் வரையிலும் நாம் குறிப்பு வைத்துக் கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 to 9 வசனங்கள் வரையிலும் குறிப்பு வைத்து வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சொஸ்தமாவார்கள். போதுமா? இங்கே தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு செய்தியை வாசிக்கிறோம். பெதஸ்தா குளம் அப்படிங்கிறதான ஒரு குளத்தினுடைய செய்தி இங்கே இருக்கிறது. 38 ஆண்டு காலமாக ஒரு வியாதியஸ்தன், அநேக வியாதியஸ்தர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க, சுகமானாங்க. 38 ஆண்டு காலமாக ஒரு வியாதியஸ்தன் அந்த குளக்கரையில் என்ன செய்யறான்னா படுத்திருக்கிறான். 38 ஆண்டு காலம் சுகமே அவனுக்கு என்ன செய்யலைன்னா இல்லை. இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஒரு காரியம், எத்தனை வயசுல இந்த பெதஸ்தா குளக்கரைக்கு அந்த மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி தெரியல. 38 ஆண்டுகள் வீட்டுக்கு போகாத இந்த மனுஷனை வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருப்பாங்களா? அல்லேலூயா. நினச்சிருப்பாங்களா? எல்லாரும் மறந்துருப்பாங்க. அதை சொல்ல வேண்டியது தானே. பிரைஸ் எல்லாம் எல்லாரும் மறந்துருப்பாங்க. அதாவது 38 ஆண்டுகள் இந்த வீட்டுக்கும் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது கட்டாயம் என்ன செய்திருவாங்கன்னு சொன்னால், பிதாக்கள் முதற்கொண்டு சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு எல்லாரும் நம்ம என்ன செய்திருவாங்கன்னா மறந்து போயிடுவாங்க.
அப்படி மறக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பெதஸ்தா குளக்கரையில் இந்த வியாதிஸ்தன் வந்து படுத்திருக்கிறார். இந்த வியாதிஸ்தன் மேல இயேசு என்ன செய்யறார்னா மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு வந்து அந்த வியாதிஸ்தனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த வியாதிஸ்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே குளம் கலக்கப்படுது, ஆனா இந்த குளம் கலக்கப்படுகிற போது இந்த குளத்துல நான் இறங்கி சுகம் பெறுகிறதற்கு முன்பதாக வேறு யாரோ ஒருவர் என்ன செய்யறாங்கன்னா இறங்கி விடுறாங்க, என்னை யாரும் இந்த குளத்துல என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா இறக்கியும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ குளத்திலே இறங்கண்டா, ஒண்ணு செய்யண்டா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன அந்த நேரத்திலேயே அந்த வியாதிஸ்தன் என்ன செய்துட்டான் அப்படின்னு சொன்னா சுகம் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் தனிமரமாக இருக்கிறேன், இந்த பெதஸ்தா குளக்கரையில படுத்திருந்ததான இந்த வியாதிஸ்தனை போலத்தான் என்னுடைய அனுபவம் இருக்கிறது, நான் தலைப்பேன் என்கிறதான நிச்சயம் எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நான் உங்களை பார்த்து தேவனுடைய நாமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறபடினால அந்த ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏனென்றால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் 48வது சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற கர்த்தர் இந்த தனிமையின் பாதையில் உன்னை நிச்சயமாய் தலைக்க பண்ணுவார். நீ கவலைப்படவே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா சகரியா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான ஆசாரியனா இருந்ததற்கு பிறகும் அந்த ஆசாரியனுக்கு மத்தியில் தேவனுடைய தூதனானவர் தோன்றி அந்த ஆசாரியனுக்கு செய்யவிருக்கிறதான அந்த நன்மையை அவனுக்கு சொன்னதற்கு பிறகும் இது எப்படி சம்பவிக்கும் என்று சொல்லி கேள்வி எழுப்பினதான சகரியா அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிற காலம் வரையிலும் பேச முடியாதபடிக்கு நின்றானே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்யணும் இருக்கும். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேர்ல நாம நம்பிக்கையா இருக்கணுமே தவிர, இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேர்ல நாம நம்பிக்கை உடையவர்களா இருக்கணுமே தவிர, ஒரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேர்ல அவிவிசுவாசியா என்ன செய்திடக்கூடாதுன்னா இருந்திடக்கூடாது. ஒரு நாளும் அவிவிசுவாசியா இருந்திடக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேல் என்கிறதான தம்முடைய குமாரனை குறித்து வாக்கு கொடுத்தார். உன்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையா இருப்பார்கள், அவர்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். அதே போல ஆண்டவர் அதை நிறைவேற்றவும் செய்தார். ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பு தன்னுடைய மரண காலத்தில் எப்படியாக சொல்லிவிட்டு மரித்து போவார். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். தேவன் உங்களை சந்தித்து மறுபடியும் நீங்கள் இஸ்ரவேல் என்கிறதான நம்முடைய தேசத்துக்கு புறப்பட்டு போகிற போது என் எலும்புகளை இங்கிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆமென் யோசேப்பு சொல்லிவிட்டு மரணம் அடைந்தார். யோசேப்புடைய எலும்புகள் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலுக்கு கொண்டு போகப்பட்டது. தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறினது. இன்றைக்கு பகல் காலமும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறதான வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. நீங்க கவலைப்படுகிறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆமென். இந்த உபத்திரம் வருகிற போது நாம் எல்லாரும் கவலைப்படுகிறது உண்மைதான். நாம் எல்லாரும் மனுஷர்கள் தானே. நம்முடைய வாழ்க்கையில் கவலை வருகிறது உண்மைதான். இந்த கவலைப்படுகிற நேரத்தில் நம்மை தேற்றுகிறவர் தான் நம்முடைய ஆவியானவர். அல்லேலூயா. நாம் கவலைப்பட்டு ஒடுங்கி தேவ சமூகத்தில் வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிற நேரத்தில் நம்முடைய கவலைகளை அறிந்து ஆமென் நாம் ஊழியக்காரனுக்கு சொல்லாத வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தக்கதான பதிலை தந்து நம்மை சந்தோஷப்படுத்தி நம்மை சமாதானப்படுத்தி அனுப்புகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பகல் காலம் இந்த ஆலயத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற, நான் உங்களை தலைக்க பண்ணுவேன். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். தனிமையா இருக்கிறதான உன்னை ஆண்டவர் தலைக்க பண்ணுவார். அன்புக்குரியவர்களே, ஆமென். தேவன் உங்களை தலைத்திருக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப் போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். ஆமென். நீங்கள் அநேகரை ஆமென் ஸ்தோத்திரம் தேவனண்டையிலே சேர்க்கத்தக்கதான ஒரு பாத்திரமாய் மாறப்போகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ததான நன்மைகளை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தத்தக்கதான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அதற்காகவே ஆண்டவர் உங்களை தலைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, பல்லை கடித்து அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். 27 படிங்கம்மா. 27வது வசனம் படிங்க. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பம் என்ன செய்துன்னு சொன்னா பட்டு கிடக்கிறது. எதனால பட்டு கிடக்கிறது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறதான ஒரு பிள்ளையாண்டான என்ன செய்திருச்சுன்னா பிசாசு பிடித்துருச்சு. அப்ப பிசாசு பிடித்த போது அந்த பிள்ளையினுடைய தகப்பனானவன் இயேசுவிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். என் பிள்ளை பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்டு நுரை தள்ளி அவன் செத்தவனை போல விழுந்து விடுகிறான். நான் சீசரிடத்தில் கொண்டு போனேன், அவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவனை விடுதலையாக்க முடியவில்லை. நான் உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறதை தான் நாம் இங்கே வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, ஆமென். இந்த குடும்பங்கள் தலைக்க முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிசாசு. அல்லேலூயா. அநேக குடும்பங்களிலேயே சமாதானம் கட்டுப்போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிசாசு. எல்லாவற்றுக்கும் அதனால பிசாசை என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா முன்னிறுத்த முடியாது. சில குடும்பங்கள் கெட்டு போவதற்கு அந்த மனுஷர்களை அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிறதான நபர்களே என்ன செய்யறாங்கன்னா காரணமா மாறியிருந்தாங்க. இங்கே வேத புத்தகத்தில் காண்பிக்கப்பட்டதான இந்த குடும்பம் தலைக்க முடியாததற்கு காரணம் அந்த வீட்டுக்குள்ளே பிள்ளையோடு கூட போராடினதான ஒரு ஆவி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவி போகணும் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. இயேசு என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அது உடனே அவனை விட்டு என்ன செய்திருச்சுன்னா போயிருச்சு. அப்போ தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான் அன்புக்குரியவர்களே, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உபத்திரவங்கள் வருகிற போது, பாடுகள் வருகிற போது, பிசாசனுடைய போராட்டங்கள் வருகிற போது நாம தேவனிடத்தில் நம்மை கொண்டு வரணும். நாம மனுஷர்களிடத்தில் நம்மை கொண்டு போகிறதுனால நமக்கு ஒரு விடுதலை வராது. மனுஷர்களால் நம்மை விடுவிக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மை விடுவிக்க முடியும். கர்த்தர் தான் நம்மை ஆறுதல் படுத்தவும் முடியும். கர்த்தர் தான் நம்மை தலைக்க செய்யவும் முடியும். அதனால ஆமென் ஸ்தோத்திரம். சத்துரு பிள்ளையோட கூட போராடுது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, தேவனை அறியாத மக்கள் ஆராதிக்கிறதான தெய்வங்களிடத்திலே போய் நிற்கிறது போல நாம என்ன செய்யக்கூடாதுன்னா போய் நிற்கக்கூடாது. அது கட்டாயம் தவறான காரியம். கடந்த நாளில் நான் ஒரு செய்தி ஆமென் ஸ்தோத்திரம் யூடியூப்பில் நான் வாசித்து அறிந்தேன், அதை கேட்கவும் செய்தேன். திருச்சி பட்டணத்தில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் இருக்கிறார். அவருடைய பேர் ஆல்பர்ட். நீங்கள் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பையனை பார்த்து கேட்டிருக்கிறாரு. சர்ச்சுக்கு வந்த ஒரு பையனை பார்த்து கேட்டிருக்கிறாரு, எதுக்கு நீ கையில் நூல் கட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போது அந்த பையன் சொன்னானாமா, இது அந்தோணியாருடைய பாதத்தில் வச்சு
கட்டப்பட்டதான கயிறு, இதை நீங்கள் ஏன் அவிழ்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தலையில் அடிச்சுட்டு சொல்கிறாரு, அந்தோணியார் ஒரு காலம் உங்களை என்ன செய்யலை, நூல் கட்ட சொல்லலை அப்படின்னு பேசினார். யூடியூப்பில் இருக்குது. அந்தோணியார் ஒரு கால் உங்களை நூல் கட்ட சொல்லலை. அந்தோணியார் வெறும் வெட்டாந்தரையில் செருப்பு ஒன்றும் போடாமல் வெறும் முட்டியில் நடந்து உனக்கு முட்டியெல்லாம் உடைச்சிட்டு அதை நேர்ச்சையாக செலுத்தி எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு நாள் உனக்கு போதிக்கலை. அந்தோணியார் சொன்னது எல்லாம் வேத புத்தகத்தினுடைய வார்த்தைகளை தான் சொல்லி சொல்லி உங்களை வளர்த்தாரு. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, இது தவறு, அன்பு பிள்ளைகளே இப்படி செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம ஆளுக எப்படின்னு தெரியல, கையில் கட்ட மாட்டாங்க, பாஸ்டர் கையில் தெரிஞ்சு கண்ணில் தெரிஞ்சிடணும். ஆமாம், மறைச்சி எங்கேயும் கட்டி இருக்குதுகளோ என்னதோ. ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஸ்கேனர் உண்டு. அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட ஸ்கேனர் உண்டு. அந்த ஸ்கேனருக்கு என்ன செய்ய முடியாதுன்னா மறைக்க ஒன்றும் முடியாது. அதனால சிலரெல்லாம் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த ரூமில் தான் பாஸ்டர் வரமாட்டார், அது அங்கே இருக்கட்டும். சிலரெல்லாம் கால் நாட்டுகிற போது, அதாவது நிலைக்கால் நிறவுகிற போது அந்த நிலைக்காலுடைய அடியில் பாஸ்டர் என்ன தான் ஜோம் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா திருப்தி இல்லை. இந்த 10 பைசாக்கு கயரை வாங்கி அதுக்கு அடியில் வச்சு சோத்துட்டு அதுக்கு மேலே கட்டளையை வச்சாதான் திருப்தி அப்படிங்கிறதான கேட்டகரியிலையும் இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறவங்க செய்யாதிருங்க, அது தவறு. நீங்க பட்டு போய் இருக்கிறத கர்த்தர் அறிவார். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உங்களை தலைக்க பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் நான் சொல்லாத உடனே நீங்க எதுக்கு செய்றீங்கன்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். பெந்தகோஸ்தேல கூட பாருங்க, இந்த ஜுவல் வாங்குறதுக்குன்னு ஒரு நாள் இருக்காமா. அது சொல்லுங்க, என்ன நாளுன்னு? என்னது, அஷ்டய திருச்சையா? வாயிலையும் வர மாட்டாங்க. முன்ன பின்ன அதெல்லாம் சொல்லி பார்த்துருந்தா இல்லையா வரும். அன்னைக்கு போய் ஜுவல்ஸ் வாங்குகிற பெந்தகோஸ்தேக்காரங்களும் இருக்காங்க. என்னன்னு சொல்றதுக்கு? ஏன்னா அன்னைக்கு போய் ஜுவல்ஸ் வாங்கினா என்னவா அப்படின்னா வீட்டில் பொண்ணு சேருமா. வேதத்தில் இந்த நாளில் போய் பொண்ணு வாங்கி வீட்டில் வச்சேன்னு சொன்னால் பொண்ணு சேருன்னு சொல்லி ஒரு இடத்துல நான் இதுவரை வாசிக்கலை. நீங்கள் புதிய டாப்பிக்காக எனக்கு சொல்லி தர்றீங்களோ அப்படிங்கிறதான ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்பிட்டு இருக்குது. அதனால தேவன் படைத்திருக்கிறதான எல்லா நாளும் நல்ல நாள். அது ஆண்டவருடைய பிள்ளையா நீ இருக்கிற காலம் வரையும், தேவநாமத்தின் மகிமைக்காக கர்த்தரோடு கூட பேசி நடக்கிற காலம் வரையும் உனக்கு அது நல்ல நாளாத்தான் இருக்கும். அது சனி ஆனாலும் சரி, புதனானாலும் சரி, அதை குறித்து ஒன்றும் கவலைப்பட நீ தேவையில்லை. அதனால தேவன் சொல்லாத, வேத புத்தகத்தில் சொல்லப்படாத ஒரு நாளை நீங்க என்ன செய்யண்டா அப்படின்னு சொன்னா சோத்திரம் முன்னறிவித்து கொண்டு அதை பண்டிகை நாளாக நீங்க ஆசரித்து அந்த நாளில் போய் பொன்னும் வெள்ளியும் ஒன்றும் வாங்கி வைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை தலைக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களா ஒரு முடிவெடுத்து இதெல்லாம் வாங்கி வச்சுறதுனால நான் தலைச்சிருவேன் அப்படிங்கிறதான எண்ணத்தில் எப்படி வர்றீங்கன்னு கேட்குறேன். இப்போ இந்த ஆரோன் பாலா அப்படிங்கிறதான மனுஷன் சாக்கடையில் கிடக்கிறதான சாக்குப்பையினால தன்னை மூடிக்கொண்டதான மனுஷனை தலைக்க வச்சு உலகம் முழுசும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவரை தலைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் சொல்றாரு, நான் என்ன நாளில் நல்ல நாள் பார்த்து ஒன்றும் என்ன செய்யலை, ஒன்றும் வாங்கவும் போகலை, ஒன்றும் செய்யலை, கர்த்தர் என்னை தலைக்க பண்ண. அதற்கு ஒரே காரணம், நான் ஆண்டவர் பேரில் பற்றுதலாயிருந்தேன். அல்லேலூயா. அப்போ குடும்பங்கள் தலைக்கணும், நம்முடைய குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிறதான சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துக்கு தான் வரணும். இந்த தகப்பனாரை பாருங்க, பிள்ளையை அழைத்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. பரிகாரி யாரு தான் அப்படின்னா சோத்திர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இப்போ சிலர் சொல்றாங்க, அப்படின்னா நாங்க மருந்து சாப்பிடக்கூடாதா? மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஒரு காலமே சொல்லலை. சோத்திர மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு பதிவு பண்றேன். நீங்க நல்ல மிளகு போட்டு ரசம் வர வச்சு குடிக்க கூடாது.
மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க விசுவாசத்தில் இருக்கிறது நல்லது, விசுவாசத்தில் இருக்கிறது நல்லது. நான் அதுக்காக உங்களை ஆமென் தேவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், சந்தோஷப்படுகிறேன் உங்களோடு கூட. ஆனா மருந்து சாப்பிடுகிற யாரையும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது, அவங்கள அவப்பொருளா நீங்க பார்க்க கூடாது. அது தவறு. ஆமென். அவனவனுக்கு கொடுக்கப்பட்டதான விசுவாசத்தின்படி அது நடக்குது. அதனால உங்களுக்குள்ள இருக்கிறதான விசுவாசம் அடுத்தவங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி, அடுத்தவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னு சொல்லி நீங்க அவங்கள ஒருவேளை தரக்குறைவா எண்ணுகிறதான இருதயம் உண்டுன்னா அதை இன்றைக்கே நீங்க மாத்திரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, இந்த பிசாசின் நிமித்தம் ஒரு குடும்பம் இங்கே பட்டு கிடக்கிறது. ஒரு தகப்பன் இங்கே பிள்ளையோடு கூட நிற்கிறான். அந்த தகப்பனுக்கு இன்றைக்கு பகல் காலம் ஒரு ஆறுதல் வந்தது. என்ன? ஆமென் சோத்திரம். பிள்ளையை பிடித்திருந்ததான சத்துரு அந்த பிள்ளையை விட்டு விலகி போனான். அந்த குடும்பம் சமாதானத்தினாலே தலைக்கும்படிக்கு தேவன் அங்கே கிரியை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. தேவநாம மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 28 வரையிலும் நாம் குறிப்பு வைத்து வாசிக்க கேட்போம். மத்தேயு 15 22 கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றால் நான் சொல்றேம்மா. இப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு அம்மா என்ன செய்யுதுன்னா சத்தம் போட்டு கூப்பிடுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஜனத்துக்காகத்தான் வந்தேனே தவிர உங்க யாருடைய ரட்சிப்புக்காகவும் நான் வரல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஆமென் சோத்திரம். இந்த அம்மா தேவ சமூகத்தில் நின்று கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லும். ஆண்டவரே, ஆமென் சோத்திரம், பிள்ளைகள் மேஜையில் இருக்கிறதான ஆகாரங்களை சாப்பிட்டு கொண்டிருக்க, அந்த மேஜையில பிள்ளைகள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க போது, பிள்ளைகள் சாப்பிடுகிறதான அந்த ஆகாரத்தின் துணிக்கைகள் கீழே விழுகிற போது நாய்க்குட்டிகள் அதை தின்னுமே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆமென் சோத்திரம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டார். அல்லேலூயா. அவர் திரும்பி பார்த்து, ஆமென், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் இருந்து அந்த பிள்ளை சுகமா இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு. ஐயோ, நான் தலைக்கப்பட முடியாதபடிக்கு பிசாசு எனக்கு விரோதமாக போராடுகிறது. சிலர் சொல்றாங்க செய்வினைகள் எனக்கு விரோதமாக போராடுகிறது. சிலர் சொல்றாங்க மாந்திரீக வல்லமைகள் எனக்கு விரோதமாக போராடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஆமென் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த மாந்திரீக வல்லமையும் எந்த பிசாசின் சக்திகளும் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் உங்களோடு கூட வருகிறவர் நான். அல்லேலூயா. உங்களோடு கூட வருகிறவர் யெகோவா என்னும் நாமம் தரித்தவர், உங்களுக்காக ஆமென் சோத்திர சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தவர், வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் நான் உங்களோடு கூட வருகிறேன். ஒரு மந்திரவாதினால உங்களை அழிக்க முடியாதுங்க. ஒரு ஆமென் பிசாசின் வல்லமைகளினால உங்களை அழிக்க முடியாது. ஒரு சாத்தானால உங்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் உங்களோடு கூட வருகிறவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக உங்களுக்காக எனக்காக சகல தேசத்தின் குடிகளுக்காக கொல்கதா என்கிறதான மேட்டில் தம்முடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினவர். அல்லேலூயா. கொடும் கொல்கதாவில் நமக்காக பாடுபட்டவர், கொடும் கொல்கதாவில் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசினவர், மரித்தவர், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அந்த ஆண்டவர் இன்றைக்கு பகல் காலம் உங்களோடு கூட வருகிறார். உங்கள் குடும்பங்கள் தலைக்க முடியாதபடிக்கு, உங்கள் குடும்பங்களை அழிக்க முற்படுகிறதான பிசாசின் ஆவிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுகிறது. இன்றைக்கு பகல் காலமே உங்கள் குடும்பங்கள் தலைக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம்.